கார் பந்தயத்தில் வெற்றி, மத்திய அரசு விருது. அஜித்குமார் அவர்களுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து கூறினாரா? ரசிகர்களின் வலைதள மோதலுக்கு முற்றுப்புள்ளி. சினிமா, கார் பந்தயம் என இரட்டை குதிரையில் பயணித்து வருகிறார் நடிகர் அஜித்குமார் அவர்கள். அவரது நடிப்பில் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள் வெளியாக உள்ளன. இந்நிலையில் துபார் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் அணி 3வது இடத்தை வென்றது. இதற்கு சினிமா பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் அஜித்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதேபோல் மத்திய அரசு சார்பில் அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போதும் பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்தனர். ஆனால் இந்த 2 நிகழ்வுகளிலும் அஜித்குமார் அவர்களுக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்று அஜித் அவர்கள் ரசிகர்களும் பதிலுக்கு விஜய் அவர்கள் ரசிகர்களும் வலைத்தளத்தில் காரசாரமாக மோதிக்கொண்டனர். சில தருணங்களில் இந்த மோதல் எல்லை மீறி போனது. இந்த சூழ்நிலையில் இருதரப்பு ரசிகர்களுக்கும் இடையே நிலவிய கருத்து வேறுபாட்டுக்கு நேற்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இது குறித்து அஜித்குமார் அவர்கள் மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் வார இதழ் ஒன்றுக்கு பேச்சு அளித்திருந்தார். அதில் அவர் அஜித்குமார் அவர்கள் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றதும் விஜய் அவர்களிடமிருந்து தான் முதல் வாழ்த்து வந்தது. அதேபோல் அஜித்குமார் அவர்களுக்கு மத்திய அரசின் விருது அறிவிக்கப்பட்டதும் விஜய் அவர்களிடமிருந்து தான் போன் மூலம் முதல் வாழ்த்து வந்தது. அவர்கள் இருவருக்குள்ளும் நல்ல நட்பு இருக்கிறது. எனவே விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்பதில் எந்த உண்மையும் இல்லை என கூறியிருக்கிறார். இந்த தகவல் நேற்று வலைத்தளத்தில் வேகமாக பரவி ட்ரெண்ட் ஆகியது.